ஸோ ஹாய், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறது எப்படி? இதை தான் நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டினாக கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி அதுக்கான வீடியோ தான். இதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு ஷீட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. A3 ஷீட் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் A4னாலும் எடுத்துக்கலாம். A3 ஷீட்னா ஒரு சிலருக்கு வந்து சைஸ் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக சொல்கிறேன். A4ஓட 2 மடங்கு தான் A3 ஷீட். ஸோ ஒரு A3 ஷீட், ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல், அப்புறம் ஒரு எரேசர், இது இருந்தால் போதும், நம்ம ட்ராயிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஷீட், அதாவது காஃபி ஆர்ட்டுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஷீட் அப்படின்னா, இந்த டிஎன்பிஎல்லோட ATGSM பேப்பர் A3 ஷீட் தான். இதோட லென்த் வந்து 42 சென்டிமீட்டர், விட்த்து வந்து 29.7 சென்டிமீட்டர். இதை ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த லென்த்து விட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கிரிட்டுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ இப்போ பேப்பரோட லென்த்து வந்து 42 சென்டிமீட்டர் சொன்னோன்னா, அதோட பாதியாக 21 சென்டிமீட்டர் எடுத்து 2 பக்கமும் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும். ஏன் அப்படின்னா, நம்ம மெஷர்மெண்ட் தப்பாகக்கூடாதுங்கிறதுக்காக 2 பக்கமும் நம்ம ஒரு டாட் வச்சு 2யும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது 2 டாட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கேலோட பாதி, அதாவது 15 சென்டிமீட்டர் எடுக்கிறோம்ல, அந்த 15 வந்து இந்த 21 சென்டிமீட்டர் அந்த லைன் இருக்குல்ல, அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் 3 சென்டிமீட்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போங்க. 3, 6, 9, 12, 15 இந்த மாதிரி வந்து டாட் வச்சுக்கோங்க. 3 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சுக்கோங்க. 2 பக்கமே வச்சுட்டு இப்போ எல்லா லைனையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா லைனையும் அப்படின்னா 2 பக்கமுமே வந்து நேராக இருக்கக்கூடிய அந்த டாட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 11 லைன் வரும். இது வந்து ரோ. அடுத்து வந்து நம்ம காலம்க்கு போகணும். நான் ஏன் இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போடுறேன் அப்படின்னா, படம் வரையும் போது நமக்கு வந்து டிராயிங் வந்து சென்டரில் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த படம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம வரையும் போது அது மேலே கீழேன்னு போயிடும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்காது. அதில் வந்து பார்க்குறவங்க சொல்லுவாங்க, இது கொஞ்சம் இறக்கி வரைஞ்சிருக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த இது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. இப்போது நம்ம ரோ முடிஞ்சது, காலம்க்கு வைக்கிறோம். காலம்னா வித்துக்கு வந்து எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 29.7 சென்டிமீட்டர். அப்போ அதோட பாதி அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். அப்போ 14.7 சென்டிமீட்டர் நான் எடுக்கிறேன். அதில் ஒரு டாட் வச்சுட்டு அந்த 14.7லேருந்து நம்ம எப்பயும் இந்த ரோக்கு எடுத்தோம் பார்த்தீங்களா, 15 மிடில் வச்சு 2 பக்கம் 3 சென்டிமீட்டராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனோம்ல, அதே மாதிரி இதுலேயும் பண்ணணும். ஸோ இப்போவும் மேலே கீழே 2 பக்கமே அந்த 14.7க்கு ஒரு டாட் வச்சுட்டு அப்புறமா அதிலிருந்து 3 சென்டிமீட்டராக 2 பக்கமும் கூட்டிக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் 2 டாட் வச்சுருக்கோம்ல, இதையும் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பாக்ஸ், அதாவது இந்த கிரிட் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம வரைய போகிற அந்த டிராயிங்க்கான கிரிட்டு இவ்வளோ தான். இதை விட உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போது நான் நம்பர்ஸ் கூட போட்டுட்டேன். இதில் நீங்கள் பாருங்கள், பேப்பரை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சோம் அப்படின்னா ரோ வந்து 11 லைன் இருக்கும், காலம் வந்து 9 லைன் இருக்கும். 9க்கு 11. இப்போ இந்த டிராயிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு சென்டரில் டிராயிங் வரும். பேப்பர் ப்ளஸ் டிராயிங் ரெண்டுமே நீட்டாக இருக்கும். இப்போ எனக்கு இதுவுமே வரைகிறது கஷ்டமாக இருக்குது, இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராஸில் போடலாம், கிராஸ் லைன்ஸ் போடலாம். இதை எப்படி போடணும் அப்படிங்கிறதுனா, இப்போ நான் போட்டுட்ருக்கனால இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கிராஸ் லைன் வந்துடும். ஸோ இது வந்து அந்த நார்மல் கிரிட்டை விட இது வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃபேஸ் வரைகிறதுக்கான கிரிட்டு பேசிக் மெத்தட் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.